சேனல் சவுத் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜி வந்து சைனா போகிறார். பேப்பரில் பார்த்துருப்பீங்க, டிவியில் பார்த்துருப்பீங்க, அதில் பார்த்துருப்பீங்க, இதில் பார்த்துருப்பீங்க. ஜி சைனா போகிறாரு அப்படின்றத பார்த்துருப்பீங்க. எதுக்காக சீனா போகிறாரு? சீனாவுக்கு வந்து 7 வருடங்களுக்கு பிறகு சீனாவுடைய அதிபரான ஜின்பிங்கை சந்திக்கிறார். இடையில் பல பிரச்சனைகள், பஞ்சாயத்துகள், இடத்த கைப்பற்றினது, போனது, சண்டைகள். கடைசியாக ஜின்பிங் வந்து தமிழ்நாட்டுக்கு தான் வந்தார். வந்து ஜி இங்கே வந்தார், சந்தித்தார், எல்லாம் அவங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ ஏன் போகிறாரு அப்படின்னா, ட்ரம்ப் வந்து 50%, 25%, 50% வரி போடும்போது டக்குன்னு என்ன பண்ணுறாருன்னா, ஜி வந்து டப்புன்னு கொடை சாஞ்சு ரஷ்யா பக்கம் சாயிறாரு. ஏற்கனவே ரஷ்யாவோட டையை போட்டு தான் நம்ம எண்ணெய் வாங்கி விற்றுக்கிட்டு இருக்கோம். ஸோ ரஷ்யாவோட டையை போட ஒரு கம்பெனி, நயாரான ஒரு கம்பெனி ஆரம்பித்து அதில் நம்ம இப்போ இவர்களுக்கு பார்ட்னர்ஷிப் வேறு பணம் வருது. ஸோ இப்படி இருக்கிறதுல இப்போ அமெரிக்கன் என்ன பண்ணுறான், என்ன சொல்கிறான் அப்படின்னா, ட்ரம்ப்பை பொறுத்தளவுக்கு நீ வந்து போரை ஊக்குவிக்கிறீங்க, உக்ரைன் போரை வந்து நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய ரஷ்யாவுக்கு ஆதரவாக அவன்கிட்ட எண்ணெய் வாங்கி காசை கொடுத்து இந்த போரை நடத்தி உக்ரைனில் பல பேர் கொள்கிறாங்க. நேற்று கூட பேட்டி கொடுத்துருக்காரு, 12,000 பேர் உக்ரைன்லேயும் சரி ரஷ்யாலையும் சரி கொல்லப்பட்டிருக்கிறார்கள் பாவம் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. ஸோ இதுக்கிடையில் என்ன பண்ணுறாப்புலன்னா, ட்ரம்ப் வந்து டைட் பண்ணி 50% டாக்ஸை போட்டு இப்போ 2 நாள் நெருக்கடி வந்தோடனே, ஏற்கனவே 50% போடுன்னு சொன்ன உடனே ஜெய்சங்கர் ஒரு பேட்டி கொடுத்தாரு. அது தெளிவான பேட்டி. ஒரு தேசபக்தனாக, ஒரு இந்தியனாக, ஒரு அறிவுஜீவியாக, ஒரு எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ்லேருந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நாங்கள் வந்து ரஷ்யாவில் ஆயில் வாங்குகிறோம், அதுதானே சொல்கிறீங்க. ரஷ்யாவில் நாங்கள் மட்டும் வாங்குகிறோம், எங்களை விட அதிகப்படியாக 11.9 டன் அப்படின்றது ஒரு கணக்கு. அதை வந்து சைனா வாங்குதே, நாங்கள் மட்டும் வாங்குகிறோம். யூரோப்பியன் யூனியன்னு உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணி பணத்தையும் ஆயுதத்தையும் கொடுக்குது. நாட்டோவில் அவர்களை சேர சொல்லி 7.5 இழுத்து விட்டதே யூரோப்பியன் யூனியன் தானே. அதில் பல நாடுகள் வாங்கிட்டு இருக்காங்களா ரஷ்யாட்ட ஆயில்? அது உங்களுக்கு தெரியலையா? நாங்கள் வாங்குறது மட்டும்தான் தெரியுதா அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரெஸ் மீட்டில் ஒரு செய்தியாளர், சர்வதேச செய்தியாளருக்கு பேட்டி கொடுக்கும்போது சொல்லிட்டாங்க. இப்போ இதுதானே நியாயம் அப்படின்னு. ரைட், ஓகே, இது எல்லாமே நியாயம். நம்ம ஒரு தேசபக்தன், நம்ம ஒரு இந்தியன், நம்ம ஒரு ஜனாதிபதி விருது பெற்ற ஒரு மனிதனாக நான் உட்காந்துருக்கேன் இங்கே. நான் கியானி ஜெயில் சிங்கிட்ட 1984 டெல்லியில் ஜனாதிபதி விருது பெற்றவன் நான். ஸோ தேசபக்தி வடையை பற்றி நமக்கும் தெரியும். ஸோ இப்போ வந்து ஜெய்சங்கர் பேசினது எல்லாமே கரெக்ட். ஆனால் அமெரிக்காக்காரன் ஒரு கேள்வி கேட்குறான், அதுக்கு உங்களால் பதில் சொல்ல முடியுமான்றது தான் இப்போ கேள்வியாக இருக்குது. என்ன சொல்கிறேன்னா, நீ வந்து சண்டை போட்டுக்கிட்டுருக்கான், எல்லோரும் ரஷ்யாவுக்கு தடை விதித்த போதும் ரஷ்யாட்டிருந்து நீ வந்து க்ரூட் ஆயில் வாங்கி ரிஃபைன் பண்ணி எல்லாம் பண்ணுறீங்களே, அது உங்கள் நாட்டு மக்களுக்கா? இல்லை உன் நாட்டுக்கு மக்களுக்கு கம்மியான விலையில் நீங்கள் பெட்ரோல் டீசல் கொடுக்குறீங்களா? அங்கே வந்து இந்த சண்டைக்கு முன்னாடி உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் சண்டை நடந்துறதுக்கு முன்னாடி 1% தானே வாங்கிட்டு இருந்தீங்க. இந்த சண்டையை காரணம் காட்டி ஒரு வியாபாரியாக, அதாவது ரஷ்யா உக்ரைனு சண்டை போடுது, உனக்கு பணம் வேணுமா நான் தரேன், ஆனால் எனக்கு கம்மியான விலையில் டீசல் க்ரூட் ஆயில் கொடுன்னு சொல்லி வாங்கி ரிஃபைனரி இது பண்ணி ப்யூரிஃபை பண்ணி பெட்ரோல் டீசலாக மாற்றி பல நாடுகளுக்கு விற்கிறதுக்கான வியாபாரத்தை தான் நீ பார்க்குற. அப்போ உன் வியாபாரத்துக்கு உன்னோட வியாபாரம் பண்ணி அதில் பணத்தை சம்பாரித்து அந்த காசை வச்சு உக்ரைன் அடிக்கிறேன், நாங்களாம் தடை பண்ணியிருக்கோமே ரஷ்யாவை அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. நமக்கு ரஷ்யாவை சப்போர்ட் பண்ணுறதுன்றது வேறு விஷயம். ஆனால் இது உண்மை தான் நான் சொல்கிறது. நீ குஜராத்தியில் வளர்த்து விட்றதுக்கும் தனியார் முதலாளி வளர்த்து விட்றதுக்கும் கம்மியான நேரத்தில் 2 பேர் சண்டை போடுறான். ஒருத்தன் இப்போ வந்து இப்போ பிரச்சனையான நேரத்தில் என்ன பண்ணுவாங்க, கொண்டு போய் சேட்டுகிட்ட செயின் அடகு வைப்பான். ரைட்டாக 10 லட்ச ரூபா போகிற செயினை ஒரு 5 லட்ச ரூபாய்க்கு அவன் அடகு வாங்குவான். வாங்கி வட்டி கொடுக்க முடியாமல் ஆட்டோமேட்டிக்காக 6 லட்ச ரூபா ஆட்டையை போட்டு அவன் 4 லட்ச ரூபா சம்பாரிச்சு போகிறான். அந்த மாதிரி தான் இவங்க பண்ணுறாங்க. அதே தானே இவங்களும் அதே தொழில் தானே பண்ணிகிட்டு இருக்கான், வைர வியாபாரம் இதுன்னு குஜராத்காரன். ஸோ அப்போ நீ வந்து ஆட்டையை போட்டு அங்கேருந்து போகிற ஊக்குவிச்சு அவனுக்கு காசையும் கொடுத்து ஆட்டையை போடுற நீ, அதனால தான் உனக்கு 50% சொல்கிறாங்க. இல்லை, இதற்கு ஜெய்சங்கர்கிட்ட பதில் இருக்காது, நிச்சயமாக இருக்காது. ஸோ இதுக்கிடையில் வந்து நிச்சயமாக அதற்காக ட்ரம்ப் சொல்கிற விஷயத்தெல்லாம் நம்ம வாங்கணும்னு அவசியம் கிடையாது, இந்தியா வாங்கணும்னு அவசியம் கிடையாது. அதாவது விதை நெல்லையும் விஷத்தை வச்சவன் அமெரிக்காக்காரன், அதை வாங்க சொல்கிறான். அதை வாங்கலைன்னு நம்ம மேலே தடை விதிப்பேன்றான், விதிச்சுட்டு போ அப்படின்ற வேறு பக்கம் இருந்தால் கூட ஜி டேர்ன் அடித்து என்ன போகிறாருன்னா, 7 வருஷம் கழித்து எதிரியாக எவராக நினச்சிக்கிட்டு இருந்த சீனா அதிபர் ஜின்பிங்கை சந்திக்கிறார். அங்கே புத்தின் வராரு, புத்தினை சந்திக்கிறார். இது ஒரு மிகப்பெரிய ஒரு சர்வதேச அரசியலில் ஒரு மிகப்பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட். இந்த டேர்னிங் பாயிண்ட் முடிகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்கன்னா, அமெரிக்கா வந்து காய் நகர்த்தி ஆர்எஸ்எஸ்ஸை வச்சு மோடியை தூக்கணும்னு பார்த்தாங்க. மோடியை தூக்கிடுங்க, நான் உங்களுக்கு எல்லா சலுகையும் 15% போடுறேன், 25 கூட வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் மோடி
அசைக்க முடியவில்லை. மோடி வந்து ஸ்ட்ராங்காக ஆட்களை வைத்து கொண்டு காய் நகர்த்திட்டு இருக்காரு. இது மோடியோட தனிப்பட்ட வெற்றி அப்படின்னு வச்சு. ஆனால் இந்த நாட்டுக்கு எதாவது பிரயோஜனமான எதுவுமே கிடையாது, இந்த மக்களுக்கு எதாவது பிரயோஜனமான எதுவும் கிடையாது. ஸோ இப்படி இருக்கும்போது இப்போ ஜி ஜின்பிங்கை சந்திச்சுட்டு இப்போ புதினை சந்திக்கிறாரு. புதினை சந்தித்து எல்லாம் பேச்சுவார்த்தை நடத்தினதுக்கு பிறகு சர்வதேச அரசியலில் சில மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அப்படி ஒரு மாற்றம் ஏற்பட்டால் 25% நம்ம ஏற்கனவே இதை வரி ட்ரம்ப்பு போடுறப்பயே சொல்லியிருக்கோம். முதல் நாள் அட்டையை தூக்கி ட்ரம்ப் காமிச்சா பாருங்கள், அன்றைக்கே நம்ம சொல்லியிருக்கேன் இதெல்லாம் சும்மா மிரட்டல். சைனாக்கு 100%, 50, 100, 150 ஏற்றிட்டு போனான் மெண்டல் மாதிரி. ஸோ இதெல்லாம் மெண்டல் தனமானது, ஒரு மானாங்கட்டி நடக்காது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி தான் சைனாவுக்கு வந்து சும்மா சொன்னதோட சரி ஏற்றலை. ஏன்னா சைனா ஆப்படிச்சிடும், யுரேனியன் கிடைக்காது, சிலிக்கான் கிடைக்காது. டோட்டல் அமெரிக்காவோட பொருளாதாரத்தை சைனா கையில் தான் இருக்குது, ஆப்படிச்சு விட்ருவான். வர கிறிஸ்மஸுக்கு வந்து பொருள், பொம்மை, லைட்டு, சீரியல் செட்டு கூட அமெரிக்க மக்கள் கிடைக்காம போயிடும். உடனே என்ன பண்ணுவான், ட்ரம்ப்புக்கு ஆப்படிச்சு விட்ருவாங்க. ஸோ அதனால் பயந்துக்கிட்டு அவனுக்கு எந்த வரியும் போடல, நமக்கு போட்டிருக்காங்க. ஸோ இப்போ ஜி வந்து போய் என்ன பண்ணுறாருன்னா, ஜி 2 இடத்துக்கு போகிறாரு. எதிரி, அதாவது எவ்வளோ பெரிய சர்வதேச அரசியல் ஏன் ஜியை நம்ப மாட்டாங்கன்னா, 2ஆம் உலகப் போரில் ஜப்பான் மண்டியிட்டு மன்னிப்பு கேட்டு சீனாவிடம் சரணடைந்து 80 ஆண்டுகள் ஆக போது. அந்த நாளை எப்போ கொண்டாட போகிறாங்கன்னா, செப்டம்பர் மாதம் 3ஆம் தேதி சைனாவில் பெரிய அளவில் கொண்டாட போகிறாங்க. 26 நாட்டோட தலைவர்கள் கலந்துக்கிறாங்க. அதில் மீண்டும் ரஷ்ய அதிபர் புதின் வந்து கலந்துக்கிறாரு, வடகொரிய அதிபரும் கலந்துக்கிறார். அதை பற்றி நான் டீட்டெயிலாக வீடியோ போடுறேன். இந்த மாதிரி சைனாவும் ரஷ்யா, சைனாவும் ஜப்பானும் ஒன்றுக்கு ஒன்று எலியும் பூனையும் மாறும். ஏற்கனவே அமெரிக்காக்காரன் ஆப்படிச்சுக்கிட்டு இருக்கான். இவர் இந்த நேரத்தில் ஜப்பானுக்கும் போகிறாரு, சீனாவுக்கும் போகிறார். இப்போ மரத்துக்கு ஒரு குத்து, தென்னை மரத்துக்கு ஒரு குத்து, இப்படி குத்தி தான் ஜி நாசமாக போனார், நம்ம நாட்டை நாசமாக்கி விட்டார் அப்படின்றது தெரியும். நீ வந்து ஒன்று அமெரிக்காக்காரனை ஆதரிச்சுக்கணும், இல்லை சைனா ரஷ்யாவை ஆதரித்து பிரிக்ஸ் நோட்டுக்கு கையெழுத்து போட்டுருந்துருக்கணும். பண்ணால் அவன் பயப்படுவான், ஏறி அடி வாடா பார்த்துக்கலான்னு. இவனுக்கு ஒரு குத்து, அவனுக்கு ஒரு குத்துன்னு குத்தி அவன் கழட்டி விட்டான். இப்போ சைனாக்காரனுக்கு ஒரு குத்து, ஜப்பான்காரனுக்கு ஒரு குத்துன்னு நீ குத்துன அப்படின்னா பாதிக்கப்பட போகிறது இந்திய மக்கள் தான். ஸோ ஜி எங்கே போகிறாரு, நாளைக்கு ஜப்பான் போகிறாரு. ஜப்பான் போயிட்டு சைனா போகிறாரு. அதுக்கு அடுத்த வாரம் ஒரு வாரத்தில் என்ன பண்ணுறாங்க, செப்டம்பர் 3ஆம் தேதி இவங்கெல்லாம் போனதுக்கப்புறம் அங்கே ஒரு விழா கொண்டாடுறாங்க. ஜப்பான் காலில் விழுந்த விழா, யார் காலில், சரணடைந்த விழா சைனாவில். ஸோ அப்போ எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்துங்க, இந்த கூட்டி கழித்து பார்த்துக்குங்க. ஆனால் இந்த மூவுக்கு அப்புறம் ஜி வந்து சைனாவுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம், புதினை சந்தித்ததுக்கப்புறம், ஏன்னா ஆர்எஸ்எஸ் தோல்வி விட்டுறது போன வீடியோவில் நம்ம ஃபஸ்ட் லைனில் பார்த்துருப்பீங்க. ஸோ வந்து மோடியை வீழ்த்த முடியவில்லை அப்படின்ற ஒரு சூழலில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, 25% வரியை உடனடியாக குறைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ட்ரம்ப்ன்ற லூஸு என்ன சொல்லுவாப்புல அப்படின்னா, நான் ஃபோனை போட்டேன், மோடிகிட்ட பேசினோடனே நான் வந்து சண்டை நிறுத்துறேன்னு ஒத்துக்கிட்டாருன்னு அவனா ஒரு பொய்யை சொல்லிவிட்டு 25% வரியை குறைக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லுவதற்கான வாய்ப்பு விரைவில் இருக்குது. அடுத்த மாதத்துலேயே செப்டம்பர்லேயே அது நடக்கலாம், பொறுத்திருந்து பார்ப்போம். ஜி போனதுக்கப்புறம் மாற்றம் வரும். அது ஜிக்கு மட்டும் இல்லை, இந்திய மக்களுக்கு நன்மை நடந்தால் நல்லது. ஜிக்கு மாற்றம் வர்றதை பற்றி, ஏன்னா ஜி ஏற்கனவே வாயில் வடை சுடுறாள். இந்திய பொருளை பயன்படுத்துவோம், இந்திய பொருளை வாங்குவோம், இந்தியாவிலே வியாபாரம் பண்ணுவோன்னு சொல்லிவிட்டு நீ எந்த ஃப்ளைட்டில் போகிறேன்னா, அமெரிக்காவோட போயிங் 787 போகிறேன். அது 8000 கோடிக்கு அமெரிக்காவில் வாங்குறேன். அப்போ நீ இந்திய பொருளை வாங்குறேன்னா நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, நான் இனிமேல் அமெரிக்க விமானத்தில் நான் ஏற மாட்டேன், கப்பல்லையே போகிறேன், போட்லேயே எல்லா நாடுகளுக்கு போவேன். கப்பல் கட்டும் தொழிலில் நம்ம இந்தியா ஸ்ட்ராங்காக இருக்குது, அதனால் நான் கப்பலில் போகணும். அமெரிக்காக்காரன் ஃப்ளைட்டில் போயிட்டு இந்திய பொருளை வாங்கினா எவன் லூஸு, கேட்குறவன் லூஸா இல்லை இந்திய மக்கள் லூஸா அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல் இருக்குது. எனவே எது எப்படியோ இப்போ சைனாவும் போயிட்டு புத்தினையும் ஜின்பிங்கையும் சந்திக்கிறது நமக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட் தான். அது மக்களுக்கு அது பயனாகுமா அப்படின்றத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். மற்றொரு நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.